கல்லறை பூமி. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதில் பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன். அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன். என் ஜனப்புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன். என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்? நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். கானான் தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே மரித்து போகிறாள். இந்த ஸ்தலத்திலே ஏத்தின் புத்திரர் வாசம் பண்ணுகிறார்கள். ஆபிரகாம் அவர்கள் மத்தியிலே அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறார். சாராளின் பிரேதம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. சாராளின் பிரேதத்தை அடக்கம் பண்ண வேண்டும். ஆனால் அவளை அடக்கம் பண்ணுவதற்கு ஆபிரகாமிடத்தில் கல்லறை பூமி எதுவும் இல்லை. ஆபிரகாம் தங்கியிருக்கிற இடத்திலே ஏத்தின் புத்திரர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கல்லறை பூமி இருக்கிறது. ஆபிரகாம் சாராளின் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஒரு கல்லறை பூமியை வாங்குவதற்காக ஏத்தின் புத்திரரோட பணிவோடு பேசுகிறார். ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரை நோக்கி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்று கேட்கிறார். சாராளின் பிரேதம் இப்போது ஆபிரகாமின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த பிரேதத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாமின் துக்கம் அதிகரிக்கும். அவர் சாராளுக்காக புலம்பி அழுவார். ஆபிரகாமின் துக்கம் குறைய வேண்டுமென்றால் சாராளின் பிரேதத்தை அவருடைய கண்முன் இராதபடிக்கு அதை அடக்கம் பண்ண வேண்டும். அதை அடக்கம் பண்ணுவதற்கு தனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமி வேண்டும் என்று ஆபிரகாம் எதிர்பார்க்கிறார். சாராள் மரித்து போனதினால் ஆபிரகாம் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். அவர் சாராளுக்காக புலம்பி அழுகிறார். சாராளின் பிரேதம் ஆபிரகாமின் கண்முன் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிரேதத்திற்கு முன்பாக நின்று புலம்பி அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. புலம்பி அழுவதை நிறுத்திவிட்டு அந்த பிரேதத்தை கல்லறையிலே புதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. நாம் மரித்து போனவர்களுக்காக எப்போதும் புலம்பி அழுது கொண்டிருக்க முடியாது. புலம்பி அழுவதிலேயே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தினால் மரித்து போன பிரேதத்தை நம்மால் அடக்கம் பண்ண முடியாது. பிரேதத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணுவது விதையை பூமியில் விதைப்பதற்கு சமம். நம்முடைய அழுகை விதைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது.
ஆபிரகாம் சாராளுக்காக எவ்வளவுதான் புலம்பி அழுதாலும் அவளுடைய சரீரத்தை கல்லறை பூமியிலே அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்த வேலைகளை செய்தே ஆக வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர்கள், சிநேகிதர்கள் ஆகியோரில் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். மரித்து போன அவர்களுடைய பிரேதத்தை பார்க்கும்போது நாம் நம்மை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் இப்போது மரித்து போனது போல நாமும் ஒரு நாள் மரித்து போவோம். எல்லோருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரித்து போனவர்கள் நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாமோ அவர்களை பார்த்து நாங்களும் வருகிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆபிரகாம் சாராளின் பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஏத்தின் புத்திரரிடத்தில் ஒரு கல்லறை பூமியை கிரயத்திற்கு வாங்க வேண்டும் என்று அவர்களோடு பேசுகிறார். ஏத்தின் புத்திரரும் ஆபிரகாமுக்கு ஒரு கல்லறை பூமியை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறார்கள். ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு மிகுந்த மதிப்பையும் மரியாதையையும் காண்பிக்கிறார்கள். அவர்கள் ஆபிரகாமை, எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சாராளின் பிரேதத்தை அடக்கம் பண்ண ஒரு கல்லறை பூமியை ஆபிரகாமுக்கு கொடுக்க சம்மதிக்கிறார்கள். ஏத்தின் புத்திரரை போல நாமும் எல்லோரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நாம் அந்நியர்களுக்கும் நம் மத்தியிலே பரதேசியாய் தங்கி இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்ய முன்வர வேண்டும். சாராளின் பிரேதத்தை எந்த இடத்தில் அடக்கம் பண்ண வேண்டும் என்று ஆபிரகாம் ஏற்கனவே ஒரு இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த இடம் எப்ரோன் என்பவனுக்கு சொந்தமான இடம். ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரிடத்தில் தான் மனதில் நியமித்திருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்தை பற்றி பேசுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்கிறார். ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரை நோக்கி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 23:9 வசனத்தில் கல்லறை பூமியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஆதியாகமம் 23:19 வசனத்தோடு முரண்படவில்லை. யாக்கோபு பலிபீடம் கட்டுவதற்காக ஓரிடத்தை வாங்கினார். அதை மரித்தோரை அடக்கம் பண்ணும் இடமாக வாங்கவில்லை. ஆபிரகாம் இந்த இடத்தை வாங்கியதற்கும் யாக்கோபு வாங்கியதற்கும் இடையில் 80 வருஷங்கள் இடைவெளி உள்ளது. யாக்கோபு கானானுக்கு திரும்பி வந்தபோது பிரச்சனை வராமல் தவிர்ப்பதற்காக ஒருவேளை ஏற்கனவே வாங்கப்பட்டிருந்த இடத்தை யாக்கோபு திரும்பவும் வாங்கி இருந்திருக்கலாம். ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரோட பேசும்போது அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அக்காலத்தில் வியாபார காரியங்களில் இடைத்தரகர்களை பயன்படுத்தினார்கள். தனக்காக எப்ரோனிடத்தில் வேண்டிக் கொள்ளுமாறு ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரிடம் கேட்டுக்கொள்கிறார். ஆபிரகாம் ஏத்தின் புத்திரருக்குள்ளே மகா பிரபுவாக இருக்கிறார். அவர் வயது முதிர்ந்தவர். அவர் இப்போது சாராள் மரித்து போனதின் நிமித்தமாக மிகுந்த துக்கத்திலும் மனவேதனையிலும் இருக்கிறார். ஆனாலும் ஆபிரகாம் ஏத்தின் புத்திரருக்கு மரியாதை செலுத்த தவறவில்லை. ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்கிறார். ஆபிரகாம் அவர்களுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் தாங்கள் வாசம் பண்ணுகிற சமுதாயத்திலே நல்ல சுபாவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் காண்பிக்க வேண்டும். நம்மிடத்தில் பொறாமையோ விரோதமோ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் புறஜாதியார் மத்தியிலே துன்மார்க்கராய் இருக்கும்போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஏத்தின் புத்திரர் தனக்காக எப்ரோனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று ஆபிரகாம் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது எப்ரோனும் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறான். ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன்.
அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன். என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்று சொல்லுகிறான். விருந்தினர் விரும்பும் காரியங்களை அவர்களுக்கு தரும் பழக்கம் கிழக்கு தேசங்களில் இன்றும் உள்ளது. ஆபிரகாமிற்கு அந்த இடத்தை தருவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஆபிரகாம் அந்த பூமியை சாராளை அடக்கம் பண்ணும் கல்லறை பூமியாக கிரயத்திற்கு பெறுகிறார். ஒரு பொருளை கிரயத்திற்கு வாங்கும் பொழுது சாட்சிகளும் கையொப்பம் இட வேண்டும். ஆபிரகாம் எப்ரோனுக்கு சொந்தமான மக்பேலா என்னப்பட்ட குகையை விலைக்கு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் எப்ரோனோ அந்த குகையை ஆபிரகாமுக்கு இலவசமாய் கொடுக்க முன் வருகிறான். அவன் அந்த குகையை தனக்கு இலவசமாய் கொடுக்க முன் வருவான் என்று ஆபிரகாம் எதிர்பார்க்கவில்லை. நம்மை சுற்றி உள்ளவர்களில் அநேகர் எப்ரோனை போல நற்குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நாம் அவர்களை பற்றி நினைப்பதற்கும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக அவர்கள் நல்லவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நமக்கு அதிகமான உதவிகளை செய்ய முன் வருவார்கள். எப்ரான் மக்பேலா குகையை ஆபிரகாமுக்கு இலவசமாய் கொடுக்க முன் வந்தாலும் அதை அவர் இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எப்ரோனின் இலவச அன்பளிப்பை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார். ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்கிறார். அவர் எப்ரோனுக்கும் வந்தனம் செய்கிறார். எப்ரோன் தனக்கு சொந்தமான மக்பேலா குகையை இலவசமாய் கொடுக்க முன் வந்ததற்காக ஆபிரகாம் அவனுக்கு அநேக நன்றிகளையும் வந்தனங்களையும் சொல்லுகிறார். அதன் பின்பு ஆபிரகாம் ஏத்தின் புத்திரருடைய தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன். என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் மக்பேலா குகையின் மொத்த கிரயத்தையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவான். அவரிடத்தில் பொன்னும் வெள்ளியும் திரளாய் இருக்கிறது. எப்ரோன் ஆபிரகாமுக்கு மக்பேலா குகையை இலவச அன்பளிப்பாக கொடுக்க முன் வந்தாலும் அவர் எப்ரோன் காண்பிக்கும் கரிசனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஆபிரகாமால் அந்த கல்லறை பூமிக்கு முழு கிரயத்தையும் செலுத்த முடியும். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆதியாகமம் 13:2. ஆபிரகாமை போலவே நம்முடைய உற்றார் உறவினரோடும் அயலகத்தாரோடும் நாம் மிகுந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் கண்ணியமாக நடந்தால்தான் அவர்களுக்கு நம் மீது மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். விசுவாசிகளாகிய நாம் உண்மை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும், கண்ணியம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். எப்ரோன் தனக்கு சொந்தமான மக்பேலா குகைக்கு கிரயத்தை நிர்ணயம் பண்ணுகிறான். ஆனாலும் அதன் முழு கிரயத்தையும் ஆபிரகாம் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று எப்ரான் அவரை கட்டாயம் பண்ணவில்லை. எப்ரான் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம். நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்று சொல்லுகிறான். மக்பேலா குகையின் கிரயம் 400 சேக்கல் நிறை வெள்ளி. ஆபிரகாம் இந்த முழு கிரயத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ரான் ஆபிரகாமை நோக்கி, எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் என்று சொல்லுகிறான். இந்த வாக்கியத்திற்கு உம்மால் கொடுக்க முடிந்ததை கொடுக்கலாம் என்பது பொருளாகும். எப்ரோனுக்கு 400 சேக்கல் வெள்ளியை விட ஆபிரகாமின் அன்பும் ஆதரவும் உயர்வானதாக தெரிகிறது. நாம் மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாய் பணம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகும். பண ஆசை அதிகரிக்கும் போது மனுஷர் மத்தியிலே அன்பு குறைந்து போகிறது. நாம் அதிகமாக பேரம் பேச ஆரம்பிக்கும் போது நாம் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். விசுவாசிகளாகிய நாம் ஒரு பொருளை வாங்கும் போது அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியாயமான கிரயத்தை செலுத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஏமாற்று வார்த்தைகளையும் வஞ்சிக்கிற வார்த்தைகளையும் பேசக்கூடாது. ஆபிரகாம் எப்ரோனுக்கு மக்பேலா குகையின் முழு கிரயத்தையும் கொடுக்க ஆயத்தமாய் இருந்தபோது, எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் என்று எப்ரோன் சொன்னது போல நாமும் நம்முடைய சிநேகிதரோடு ஒரு பொருளுக்கு விலை பேசும்போது எனக்கும் என் சிநேகிதருக்கும்
அது எவ்வளவு காரியம் என்று சொல்ல முன்வர வேண்டும். சிநேகமும் அன்புமே பிரதானம்.